எங்கேயோ ஒரு பொண்ணு தன்னோட பையனோட கஸ்டடி கேஸ்க்காக கோர்ட்டு வந்திருக்கா. அப்போ புருஷனும் அவகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணு, ஆனால் உன்னால என் பையனோட கஸ்டடியை வாங்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு உனக்கு எதிராக நீ எதிர்பார்க்காத ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்த போறேன், அவங்க தான் எனக்கு உதவி செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவன் யாரை பத்தி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு கோர்ட்ல கேஸுமே நடக்குது. வழக்கம் போல அந்த பொண்ணை தான் நடத்த கெட்டவ அப்படிங்கிற மாதிரிலாம் பொய் சாட்சியெல்லாம் சொல்ல வச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஜட்ஜ் நம்ப மாட்டாரு. போன தடவை நீ இதே தான் சொன்ன, ஆனா குற்றவாளி நீ தான் அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி சாட்சியெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தகுந்தமான ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தின சாட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மாவே கொண்டு வந்து நிறுத்துறாங்க சாட்சியா. என் பொண்ணு தான் நடத்த கேட்டவன், மற்றபடி மருமக ரொம்ப தங்கமானவர், அவரு கூட வாழ்றதுக்கு என் பொண்ணுக்கு தான் கொடுத்து வைக்கல. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட என் பேரனோட கஸ்டடியை கொடுத்தீங்க அப்படின்னா அவனோட வாழ்க்கையை அவ வீணாடிச்சிருவா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கும் அழுகையா வருது. அம்மா ஏமா அப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மை என்னமோ அதை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. ஸோ ஜட்ஜ் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்த ஹியரிங்ல தீர்ப்பு சொல்றேன்னு போயிடுறாரு. இவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அம்மா எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.